அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மான நஷ்ட வழக்கு டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மான நஷ்ட வழக்கு டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்று சாட்சியம் அளிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார். இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணை குறித்த விவரங்கள். வணக்கம். கடந்த 2016 முதல் 21ஆம் ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் தஞ்சாவூர், சிவகங்கை, கோவை மாவட்டங்களின் நெடுஞ்சாலை டெண்டர் ஒதுக்கீட்டில் அரசுக்கு 692 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தி முறைகேடு செய்துள்ளதாக நெடுஞ்சாலைத்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அறப்போர் இயக்கத்தில் தலைமைச் செயலாளர், நெடுஞ்சாலைத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகியவற்றிடம் ஜூலை 22ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் சமூக வலைதளங்களில் பல்வேறு செய்திகளை வெளியிட்டிருந்தது. இது தனக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியதுடன் மன உளைச்சலுக்கும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறி மான நஷ்டஈடாக 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி அறப்போர் இயக்கம், அதன் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேஷ், இணை ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் ஹுசேன் ஆகியோருக்கு எதிராக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி குறித்து அறப்போர் இயக்கம் அவதூறாக பேச இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. தனி நீதிபதியின் இந்த உத்தரவுக்கு 2 நீதிபதிகள் அமர்வும் தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருந்தது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்த பிரதான வழக்கானது சாட்சிகளின் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு தற்போது வருகை தந்து சென்றிருக்கிறார். இந்த நீதிபதி மகாலட்சுமி முன்பாக எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆஜராகி அவர் தரப்பான சாட்சியங்களை பதிவு செய்தார். அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களின் அனைத்தையுமே நீதிபதி மகாலட்சுமி முன்பாக பதிவு செய்துவிட்டு சாட்சியத்தை நிறைவு செய்தார். பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி மகாலட்சுமி உத்தரவிட்டிருந்தார். அன்றைய தினமும் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.